Hey guys, welcome back to my channel. It's me, Harry. Hope எல்லாரும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம வீடு ஷிஃப்ட் ஆகி 1 வீக் மேலே ஆகுது. பட் நம்ம இன்னும் சமைக்கிறதுக்கு தேவையான எந்த திங்ஸுமே நம்ம வாங்கலை. நான் முன்னாடி ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்பேன். அதிலே சொல்லியிருப்பேன், நான் எல்லா திங்ஸுமே மம்மி வீட்டில் இருந்தே வாங்கி கொடுத்து அமிச்சாங்க. நான் சென்னையில் தான் இருக்கேன் இப்போது. அண்ட் தென் நம்ம தேவையான திங்ஸ் வாங்கணும் இல்லையா? ஸோ எல்லாமே அங்கேருந்து எடுத்துகிட்டு வர முடியாது. பிகாஸ் அது எடுத்துகிட்டு வரதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் தென் மிக்ஸி, அண்ட் தென் குக்கர், தேவையான பாத்திரம், அண்ட் தென் அந்த ஜார்ஸு, கொஞ்சம் கடாய், அது இதுன்னு கொஞ்சம் அதுவே ஹெவியானதுனால சரி ஓகே ரிமைனிங் திங்ஸ் எல்லாம் இங்கே வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி அண்ட் தென் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ எதுவுமே வாங்கலை. சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரம் மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கு. ரிமைனிங் திங்ஸ் எல்லாமே சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே, அதுக்கான ஸ்டோரேஜ் திங்ஸுமே வாங்கணும் நம்ம. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோஸில் நான் டிமார்ட்டில் நமக்கு ஒரு ஆளுக்கு தேவையான சமைக்கிற ஐட்டம்ஸ் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது கொஞ்சம் ஒரு 10 minutes போகும். ஸோ இதெல்லாம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு. ஸோ எல்லாமே டிமார்ட்டில் தான் வாங்கினது. இது இந்த அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவே பிளாஸ்டிக்கில். இது எல்லாமே மோஸ்ட்லி என்னன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ வாங்கி நம்ம எல்லாமே சமைக்கிறதுக்குன்னா இந்த பொருள்லாம் தேவை. ஸோ அது மட்டும்தான் நான் பார்த்து வாங்கியிருக்கேன். எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா செலவு அது எதுவுமே பண்ணல. ஸோ இந்த ஸ்டோரேஜ் ரேக்ஸ் எல்லாமே வாங்கினது தான். ஸோ நம்ம மசாலாவாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ டீ குடிக்கிற கப் ஒன்று வாங்கினேன். அண்ட் தென் சப்பாத்தி மாவு கட்டை, பிகாஸ் நம்ம செய்கிறதுக்கு அது கண்டிப்பாக வேணும் இல்லையா? ஸோ இந்த கடாய் நாட் கடாய், இது இந்த பால் காய்ச்சற குண்டா இருக்கு இல்லையா, இதுவுமே நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரல. பிகாஸ் அங்கே மறந்தாச்சு. ஸோ தட்ஸ் வை இது மட்டும் இங்கே டிமார்ட்லேயே வாங்கினேன். இது இண்டக்ஷனில் வைக்கிற மாதிரி தான் பார்த்து வாங்கினது. நார்மல் ப்ரைஸ்லையும் இருக்குது. பட் அது இண்டக்ஷனில் வைக்க முடியாது. நமக்கு இண்டக்ஷனில் வைக்கிற மாதிரி தான் வேணும். அண்ட் தென் இது கண்டிப்பாக காய்கறி அது இதுன்னு அறுக்கிற மாதிரி வரும். நம்ம எதுவும் தட்டில் வச்சோ கீழே வச்சோலாம் பண்ண முடியாது. அண்ட் தென் ஸோ அதுக்கு தேவையான கத்தி, அண்ட் தென் சாப்பிங் போர்டு அதெல்லாம் வாங்கினாச்சு. அண்ட் தென் இந்த தோசைக்கு எடுப்போம் இல்லையா அந்த கரண்டி. அண்ட் தென் நம்ம ஏதாச்சும் மோஸ்ட்லி பேச்சுலர்னால் என்ன, இந்த ஆம்லெட்டு, விஸ்க் கண்டிப்பாக தேவை. நம்ம ஆம்லெட், ப்ரெட் ஆம்லெட் அதெல்லாம் போடுவோம் இல்லையா, அது முக்கியமாக டீ வடிகட்டுறது. இது சமைக்கிறதுக்கு தேவையான அந்த ஓட்டை ஜல்லிக்கரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் வாங்கினது. ஸோ இது இடுக்கின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில், இது தூக்கி வைக்கிறதுக்கு. அண்ட் தென் குட்டி குட்டி ஐட்டம்ஸ் தான் வாங்கினது. பாத்திரம் மட்டும்தான் வாங்கினது, இதெல்லாம் எதுவுமே வாங்கலை. ஸோ குட்டியாக ஒரு கரண்டி, இதெல்லாமே அங்கேருந்து வாங்கினது தான். ஸோ இதுதான் பாத்திரம்ஸ்னு தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் இப்போதைக்கு இது வாங்கினது. அண்ட் தென் நார்மலி நம்ம யூஸ் பண்ணுறது, டீ குடிக்கணுன்னா கண்டிப்பாக சர்க்கரை வேணும், அது வாங்கினது. அண்ட் தென் நம்ம கோதுமை மாவு, அண்ட் தென் இந்த ஸ்பூன் செட்டுமே வாங்கினேன். பிகாஸ் நான் ஸ்பூன் கீன் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஸோ இது வாங்கியாச்சு. அண்ட் தென் தால் வெரைட்டிஸு மோஸ்ட்லி நாங்கள் எல்லாமே கொஞ்சம் தான் வாங்கினேன். பிகாஸ் ஒரு ஆளுக்கு அவ்வளோ தேவைப்படாது. புளி, அண்ட் தென் ஆல் டைப்ஸ் ஆஃப் தால், இந்த கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, அண்ட் தென் இது கடுகு, அண்ட் தென் பெருங்காயம். மோஸ்ட்லி கொஞ்சம் இது வாங்கி வச்சிட்டாலே போதும். முக்கியமாக எண்ணெய் வேணும் நமக்கு, பிகாஸ் சமைக்கிறதுக்கு எண்ணெய் இல்லைனா முடியாது. அண்ட் தென் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் லைக் இந்த ஹேண்ட் வாஷ் அதெல்லாம் வாங்கினேன். ஸோ இந்த பவுடர் லைக் ரெடிமேட் பவுட்ரு நிறையா வாங்கினது. பிகாஸ் இந்த கரம் மசாலா, பெப்பரு, சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், இதெல்லாமே வாங்கினது தான். அண்ட் தென் சீரகம், சோம்பு, மிளகு, இதெல்லாம் லைக் இது குட்டியாகவே வாங்கிட்டேன். பிகாஸ் நம்ம இது எதுக்கு வாங்கினேன்னா ஏதாச்சும் பொரியல் பண்ணால் சீவரத்துக்கு வேணும் இல்லையா, தட்ஸ் வை. சப்போஸ் இது செட் ஆகலான்னா பெருசு வாங்கிக்கலான்னு இப்போதைக்கு சின்னது வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ பாஸ்தா நான் அவ்வளோவா லைக் மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ ஓகே நம்ம தனியாக இருக்கோம் இல்லையா, சப்போஸ் நம்ம வேலையை விட்டு சோம்பேறியாக வந்தோம் அப்படின்னா சரி ஈஸியாக செஞ்சுக்கிறதுக்கு மாதிரி அந்த மாதிரி. அந்த மஞ்சத்தூள், இது மைதா ஒரு நாள் ஏதாச்சும் செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தது. இது சிலிக்கானில் அந்த
ப்ரெஷ்ஷு அந்த பண்ணுவோம்ல, இந்த கலக்குவோம் இல்லையா, அது முக்கியமாக சால்ட்டு வேணும், அது வாங்கினது. அண்ட் தென் இந்த மாதிரி எசென்ஷியல் திங்ஸ் தான் எல்லாமே வாங்கினது இப்போதைக்கு. ஸோ ராக் சால்ட்டு அண்ட் தென் கொத்தமல்லி, இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் எடுத்தேனே. எடுக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்தேன். பிகாஸ் நம்ம நிறைய ஆக்சுவலி நம்ம இருக்கிற வீடுமே ஒரு சிங்கிள் ரூம் தான். ஸோ அதுலேயும் நிறையா அடைச்சி வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்தேன். அண்ட் தென் இந்த சாஸஸ் லைக் மோஸ்ட்லி இந்த பாஸ்தா ஏதாச்சும் நம்ம ப்ரெட் ஆம்லெட் அது இதுன்னு செஞ்சால் கண்டிப்பாக சாஸ் ஆட் பண்ணிக்க வேணாம். ஸோ எல்லாமே அதுவுமே குட்டி குட்டி பேக்கெட்டில் தான் வாங்கினது, பெரிய பெரிய பாட்டில்லாம் நமக்கு வேணாம். ஸோ வாங்கி வச்சாலும் இங்கே அது வந்து நம்ம அப்பப்போ தான் யூஸ் பண்ணுவோம், தட்ஸ் வை. ஸோ நூடுல்ஸ் 2 பேக்கெட், கண்டிப்பாக டீ தூள். நம்ம வந்து இண்டக்ஷன் வாங்கி நம்ம வந்து டீ குடிக்கலாம், எப்படி டீ தூள் கண்டிப்பாக வாங்கி அது வச்சாச்சு. அண்ட் தென் மிளகுத்தூள், சீரகம், தட்ஸ் வை. அண்ட் தென் கொஞ்சமாக எல்லாமே குட்டி குட்டி பாட்டில், குட்டி குட்டி ஐட்டம் தான். தேன், அண்ட் தென் இந்த நெய், இதெல்லாம் வாங்கினது. இது வந்து மயனீஸ், மோஸ்ட்லி இந்த ப்ரெட் ஆம்லெட்லாம் பண்ணால். முக்கியமாக காஃபி, அது வந்து மூடுக்கு தகுந்த மாதிரி நான் குடிப்பேன். ஸோ எனக்கு போயிட்டு பால் பற்ற வச்ச உடனே எனக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகுதோ, டீயா காஃபியா, நான் அப்போ கிரேவிங்ஸ் ஆகும். ஸோ அப்போது என்ன தோணுதோ அது. ஸோ காஃபி தூளும் டீ தூள் 2மே வாங்கிட்டேன். அண்ட் தென் எக்கு, ப்ரெட்டு, அண்ட் தென் ஜாம் வாங்கினேன். பிகாஸ் நம்ம எந்திரிக்கிறது முன்ன பின்ன ஆகும். ஸோ அவசரமாக நம்ம கிளம்பும்போது ஓகே ப்ரெட் கூட சாப்பிட்டு போயிடலாம். அண்ட் தென் இந்த பவுடர் தான், எசென்ஷியல் திங்ஸ் தான் எல்லாமே. அண்ட் தென் இந்த மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணுவேன், நிவ்யா, அது 2 வாங்கிட்டேன். ஸோ அண்ட் தென் டெட்டால், அப்புறம் இந்த வைப்பிங்கு, இது வந்து நம்ம எப்படியும் மெஸியாக தான் ஆகும், கிச்சன் போனாலே ஆகும் இல்லையா. ஸோ துடைக்கிறதுக்கு அது கொஞ்சம் வாங்கினேன். அது வந்து ஸ்பாஞ்ச் வைப்பு. இது வந்து மெஷர்மெண்ட்டுக்கு வாங்கினேன். இது வந்து 70 rupees. ஸோ மெஷர் பண்ணி போட்டால் கொஞ்சம் கரெக்டாக வரும்னுமே சொல்லிவிட்டு இந்த மெஷர்மெண்ட் கப்பெல்லாம் வாங்கினேன். இது வந்து இந்த டஸ்ட்பின்க்கு யூஸ் பண்ணுற அந்த கவரு, அண்ட் தென் இந்த வெந்தயம் அது இதுன்னு வாங்கி. ஸோ இதுதான் எசென்ஷியலான திங்ஸ், இது தான் வாங்கினது. நம்ம எதுவுமே வந்து லைக் எக்ஸ்ட்ரா நான் ஸோ அதே ரிப்பீட் பண்ணுறேன்னு நினைக்க வேணாம். எசென்ஷியல் திங்ஸ் நம்ம வாங்கலை, லைக் ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவோ இல்லை ஆடம்பரமாகவோ எதுவுமே வாங்கலை. நமக்கு என்ன தேவை ஒரு ஆளுக்கு, அது மட்டும்தான். அண்ட் தென் வர வழியிலே காய்கறியும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ என்னென்ன வாங்கினேன்னா, இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் தான் வாங்கினேன் அதுவுமே. அண்ட் தென் இது வந்து இந்த விராப்பு. ஸோ நம்ம வந்து சிலது விராப் பண்ணி வச்சிட்டா, பிகாஸ் ஃப்ரிட்ஜ் இல்லை இல்லையா, ஸோ தட்ஸ் வை இதை விராப் பண்ணி வச்சுக்கலாம், இந்த கொத்தமல்லி அதெல்லாம். ஸோ என்ன பேசிக்காக இந்த உருளைக்கிழங்கு எது கெட்டு போகாதோ ரொம்ப நாள் வச்சா அது வாங்கினது. ஸோ உருளைக்கிழங்கு, வெங்காயம், சின்ன வெங்காயம், அண்ட் தென் தக்காளி, தேங்காய், 2 பழம் ஜூஸ் போடுறதுக்கு, தட்ஸ் வாட் ஐ பாட். ஸோ இதுக்கு மேலே நான் ஊரில் இருந்து என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுக்கு காட்டுறேன். இது வந்து இண்டக்ஷன், இது வந்து இண்டக்ஷன் புதுசு வாங்கினது தான். அண்ட் தென் மிக்ஸி வந்து பழசு தான். ஸோ ஆல்ரெடி வீட்டில் ஒன்று யூஸில் இருக்குது. இது வந்து புதுசு தான், பட் யூஸ் பண்ணி ரிப்பேர் ஆகி அகைன் ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தது. மிக்ஸி மட்டும் நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், மீதியெல்லாம் வாங்கினது தான். அண்ட் தென் குக்கரும் வாங்கினது. இது வந்து இந்த சாஸிங் பேன் வந்து வீட்டில் இருந்தது தான். ஸோ இது வந்து எது இண்டக்ஷன் செட் ஆச்சோ அது மட்டும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருந்தது தான். ஸோ அது எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அண்ட் தென் இது கூடவே இந்த டம்ளர்லாவும் எடுத்துகிட்டு வந்தேன், பிகாஸ் மெஷர்மெண்ட்க்கு அது இது. இந்த கடாய் வந்து வாங்கினது. ஸோ நம்ம எதாவது பெருசாக பண்ணணும் அப்படின்னா, இந்த கிளாஸ் லிட் வந்து ஆல்ரெடி நமக்கு இருந்தது தான், நம்மக்கிட்ட இருந்தது தான். மோஸ்ட்லி வந்து இருந்தே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த கவரில் வந்து அம்மா இதெல்லாம் கொடுத்து அமிச்சாங்க, அரிசி. ஸோ இதெல்லாமே அரிசி தான், பிகாஸ் இங்கே புதுசாக வாங்கினா நமக்கு தெரியாது எப்படி வரும் ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் வை அரிசி கொடுத்து அமிச்சிட்டாங்க. இது வந்து டிஃபன் பாக்ஸு, இதுவுமே நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தது, புதுசு தான் பட் யூஸ் பண்ணாதது. ஸோ அது இதுவுமே இந்த தட்டு அதெல்லாமே ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்தது தான். ஸோ ஒன்றும் இல்லை, மிக்ஸி, அதுக்கு தேவையான ஜார்ஸு, ஒரு குக்கரு, ஒரு தோசை தவா, அன்னையும் தேவையான திங்ஸ், அப்புறம் ஒரு கடாய், தட்ஸ் இட். அப்புறம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி முடிக்கிறதுக்கே 2 hours மேலே ஆகிடுச்சு. திஸ் இஸ் த ஃபைனல் லுக். நம்ம எல்லா புதுசு வாங்கினோம் இல்லையா, அது எல்லாமே எடுத்து போட்டு கழுவி
சோப் போட்டு லைக் டிஷ்வாஷர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி அதை வந்து தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணி திஸ் இஸ் வாட் த ஃபைனல் லுக். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம்.